புக் எடுத்தாலே சோம்பேறித்தனமா இருக்கு சார். ஓகேவா? அதாவது ஒரு நாள் ஃபுல்லா படிக்கணும், 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 படிக்கணும் அந்த தாட் இருக்கு என்னமோ. ஆனா புக் எடுத்து வச்சாலே, ஆடா அப்புறம் படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம். ஓகேவா? ஒரே சோம்பேறித்தனம் அப்படியே தூங்க தோணுது. இதே மாரி பண்ண தோணும் சார். ஓகேவா? அப்போ புக் எடுத்தாலே சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு புக் எடுக்கும்போது சோம்பேறித்தனமா இருக்கா? தூக்கம் வராம இருக்கா? இல்ல படிக்க இன்ட்ரெஸ்ட் போகலையா? உங்கள அசிங்கப்படுத்தியிருப்பாங்களே, அவங்கள யோசிச்சு பாருங்க. என்னது? உங்கள அசிங்கப்படுத்திருவாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறனாலே வெட்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, அவமானப்பட்டு, ஓகே இது எல்லாமே பட்டு தான் என்ன பண்ணியிருப்போம் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிப்போம். ஸோ அவங்க நெனச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, படிக்காம சோம்பேறித்தனமா இருந்தீங்க அப்படின்னா, நாளைக்கு அவங்க சொன்ன விஷயம் உண்மையா மாறிடும். ஓகே 1. இன்னொரு விஷயம் சொன்னேன் பாத்தியா, 2வது விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள நம்புவாங்க கண்டிப்பா. என்னதான் இந்த உலகமே நம்மள எதிர்த்தாலும், ஓகேவா? உலகமே எதிர்த்தாலும் நம்மள நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் இருப்பாங்க. அவங்க ஒருத்தருடைய மனச யோசிச்சு பாருங்க. இன்கேஸ் நான் உட்காந்து படிச்சு, நான் என்னால வேலை வாங்க முடியாம போச்சு அப்படின்னா, என்னையே நம்பியிருக்க அந்த ஜீவன், என்ன நம்பின அந்த ஒரு ஜீவன், இந்த உலகத்துல யாருமே நம்பல. அந்த ஒரே ஒருத்தன், இல்ல ஒரே ஒருத்தி என்ன நம்புனாங்க. அப்ப அவங்க மனசு எப்படிப்பட்ட பாடுபடும் நான் இந்த எக்ஸாம்ல வேலைக்கு போல அப்படின்னா. அப்ப அப்படி அத நெனச்சு பாருங்க. ஒண்ணு உங்கள அசிங்கப்படுத்தணும்னு நெனச்சு பாருங்க. இல்ல உங்களுக்காக காத்திருக்கவங்க, இல்ல உங்கள நம்புறவங்க, இல்ல உங்க நம்பியிருக்கும் அது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், ஓகே அவங்க மனைவியா இருக்கலாம், இல்ல கணவரா இருக்கலாம். வாட்டெவர். யாருன்னா ஒருத்தர் உங்கள நம்புவாங்கல்ல. இந்த வாட்டி என் நண்பன் வேலைக்கு போயிடுவான். இந்த வாட்டி என்னுடைய மனைவி வேலைக்கு போயிடுவாங்க. இந்த வாட்டி என் கணவர் வேலைக்கு போயிடுவாரு. இந்த வாட்டி என்னுடைய பையன் வேலைக்கு போயிடுவான். இந்த வாட்டி என் பொண்ணு வேலைக்கு போகும். அந்த நம்பிக்கையில இருப்பாங்க பாத்தியா, அந்த நம்பிக்கைய குலைக்காதீங்க. ஓகேங்களா? அப்ப படிக்கும்போது உங்களுக்கு சோம்பேறித்தனம் வருதுன்னா, 1 உங்கள யாரெல்லாம் அசிங்கப்படுத்துனானோ அவன பத்தி யோசிச்சு பாருங்க. ஒரு வெறி வரும், ஒரு ஃபயர் வரும். நான் படிக்கிறேன்டா அப்படின்னு தாட் வரும். இல்ல அப்படின்னா, உங்களையே நம்பி இருக்காங்கல்ல, அவங்க நெனச்சு பாருங்க. ச்சே! இன்னைக்கு நான் படிக்காம சோம்பேறித்தனமா இருந்து, இதுலேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்து, அந்த கொஸ்டின அட்டெண்ட் பண்ணாம போயிட்டு, என்னால எக்ஸாம்ல செலக்ட் ஆகாம போயிட்டேன் அப்படின்னா, என்னையே நம்புன நான் கண்டிப்பா வேலை வாங்குன்னு சொல்லிட்டு என்னை எதிர்பார்த்த அந்த ஜீவனோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும்? இத திங்க் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சோம்பேறித்தனமே வராது.